அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வியாழக்கிழமையின் காலை பொழுதை எங்களுக்கு நல்ல விடியலாக ஆசீர்வதித்து கொடுத்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவுக்குள்ளான எங்களுடைய நித்திரையிலே உம்முடைய கண்களிலே எங்களுக்கு அதிகமாய் கிருபை கிடைத்து, எங்கள் மாமிசத்தின் இளைப்பாறுதலை நாங்கள் பெற்று உம்முடைய சமூகத்தில் இந்த நாளின் வார்த்தைகளை கேட்பதற்கு கடந்து வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை சமாதானம் தங்கியிருந்து இந்த நாளின் செய்தியை என் தேவன் நாங்கள் ஏற்று அதன்படி நடப்பதற்கான பலத்தையும் எங்களுக்கு தந்தரல உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு சத்தியத்தின் பாதையில் கடந்து செல்லப் போகிறோம். தேவ கோபம் ஆண்டவர் நம்மீது தொடுப்பதற்கு என்ன காரணம்? ஏன் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றால், இங்கு ரோமரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சத்தியத்தை அநியாயமாய் அடக்கி வைக்கிற ஒரு சம்பவம் தேவ கோபத்திற்கு காரணம் என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த தேவ கோபத்தின் பிரதிபலன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு நம்மை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்துகிறது என்றால், அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் அங்கு 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷருக்கும் கட்டளை இடுகிறார். அறியாமையுள்ள காலங்களை, நான் சத்தியத்தை அறியாமல் இருந்த காலங்களில், நமக்கு தேவ சத்தியம் என்ன என்று அறியப்படாமல் இருந்த காலங்களில் நாம் செய்த தவறுகளை ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் சத்தியத்தை அறிந்ததற்கு பின்பு நாம் மனம் திரும்ப வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நாம் எந்த அளவு தேவ கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர் 10:38 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்று சொல்லுகிறார். பின்வாங்கி போகுதல் என்றால் என்ன? தேவ சமூகத்தில் ஆண்டவருக்குள் வாழ்கிற வாழ்க்கை நியமங்கள் பின்வாங்கி போவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி நம்மிடத்தில் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்த்தால், அங்கு ஆபகூக்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலத்து நியமங்கள் தேவனோடு இருக்கிற அனுபவங்களிலே எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? விசுவாசத்தினால்
நீதிமான் பிழைப்பான். ஆனால் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இங்கு ரோமர் 1:17 சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கின்ற அந்த சொல்லுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், தேவநீதி எந்த விசுவாசத்தினாலே அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த விசுவாசத்தின் பிரதிபலனை எப்படி ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய காலத்தின் நியமங்களை யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை என்ன? ரோமர் 3:25 இப்படி சொல்லுகிறது, தேவன் பொறுமையாய் இருந்த காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் நாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசித்திருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே நமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினாலே இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார பலி அவரே என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவ சமூகத்தில் விசுவாசிக்கின்ற அந்த விசுவாசம் நம்மை பாவங்களற கழுவி நாம் எந்த விசுவாசத்திலே தேவனோடு நாம் ஈர்க்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த விசுவாசத்தின் பிரதிபலன் என்னவென்றால் அவர் நமக்கு கிருபாதார பலியாக மாற்றப்படுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நியமங்கள் நமக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். பாவம் செய்த ஆத்துமா சாகும் என்று அங்கு வேதம் சொல்லும்போது, அன்பு பிள்ளைகளே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று ரோமர் 3:23 சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அங்கு ரோமர் 6:23 நமக்கு சொல்லுகிறது. எனவே பாவ இக்கட்டிலிருந்து நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையின் திருப்பத்திலே நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன குணலட்சணங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். தேவனுக்குள் ஈர்க்கப்படுகிற அந்த ஈர்ப்பு நம்மிலே பலம் கொள்ளுகிற ஒரு விசுவாசத்தை எப்படி காண்பிக்கிறது என்றால், ஏசாயா பக்தன் சொல்லுகிறார் 3:11 துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கமாய் திரிகிற பிள்ளைகள், எந்தவித மனமாற்றம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், அவர்கள் தங்கள் கேட்டினால் அவர்களுக்கு உண்டாகும் பலத்தை நாம் பார்க்கும்போது, அவன் எதை செய்கிறானோ அந்த பலன் அவனுக்கு கிடைக்கும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்தவித தவறுகளும் செய்யாத ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதியின் பாதையில் நடக்கிற நமக்கு இடறல் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதைத்தான் அந்நாட்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து வந்தார்.
நம்முடைய மூதாதையர்களுக்கு. ஆனால் அவர்கள் தாங்கள் கொண்டிருந்த அந்த விசுவாசத்தின் கர்வம், நாங்கள் தான் தேவனோடு இருக்கிற பிள்ளைகள் என்று எண்ணின அந்த மேட்டுமை அவர்களை பாவம் செய்ய தூண்டிற்று. எங்களுக்கு மேலாக யாரும் இல்லை, கர்த்தரை அறிகிற அறிவிலே நாங்கள் தான் இருந்தோம் என்று அந்த மேட்டுமையான எண்ணம் அவர்களுடைய ஜீவிதத்தில் இருந்தபடியால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் முன்னோர்களின் பாரம்பரியத்தினால் வேதத்திற்கு செவிகொடாதபடி செய்து பிதாக்கள் பின்பற்றின பொய்களினாலே மோசம் போனார்கள் என்று ஆமோஸ் 2:4 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் தங்கள் முரண்பாட்டினால் தேவனுடைய கரங்களில் அதிகமாய் விழுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். துன்மார்க்கனுக்கு அவன் செய்த கையின் பலன் அவனுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கும்போது, துன்மார்க்கன் தன்னுடைய நிலையிலிருந்து மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த மாற்றத்திற்கு உகந்த ஒரு விசுவாச பாதையை அவன் தேவனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆனால் அதற்கேற்ற பலனை அவன் அடையவில்லை. ரோமர் 4:4 சொல்லுகிறது, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கிரியை செய்கிறவனுக்கு கிருபை கடனாக கொடுக்கப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் கிரியையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிப்பதற்கு நமக்கு ஆண்டவருடைய சட்டத்தில் இடமில்லை. ஆண்டவர் கிரியையில்லாத வாழ்க்கை செத்தது என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுக்கக்கூடியது அவனுடைய ஆத்துமாவோ, அந்த ஆத்துமா இல்லாத சரீரம் செத்தது என்று சொல்லுகிறோமே, அதை போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கேற்ற நல்ல பண்புகளை நாம் கற்றுக்கொண்டு அந்த பண்புகளின் நிமித்தம் தேவனுக்கு தமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக நாம் விசுவாசத்தில் பின்வாங்கி போகாமல் நமக்கு கிடைத்த காலத்தில் நம்மை எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக உருவாக்கி கொள்ள முடியுமோ அவ்வளவு பிரியமான பிள்ளைகளாக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக நாம் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த விசுவாசத்திலே நாங்கள் கிரியை செய்கிற பிள்ளைகளாய் பின்வாங்கி போகாமல் முன்னேறி செல்லக்கூடிய அனுகூலத்தை எங்களுக்கு தந்தருளும். நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர், நன்மை செய்கிறவராக இருக்கிறீர். எங்களுடைய எல்லா அக்கிரமங்களும் மீறுதல்களும் உம்மால் மன்னிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. அந்த மன்னிப்பை நீர் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் நம்பியிருக்கிற அந்த ஆனந்த சந்தோஷத்தில் நாங்கள் பிரவேசிக்க முடியாது என்பதை அறிந்து கொண்டோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தை உருவாக்கி நல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள உம்முடைய வசனம் எங்களை தேற்றட்டும். தேற்றரவாளனாகிய நீர் எங்களோடு இருந்து நாங்கள் முன்னேறி செல்வதற்கான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிடும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட இந்த சத்தியங்கள்
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அதன்படி நடப்போம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.